ஹியூமன் வந்து எவ்வளவு தண்ணி குடிக்கும்? யாருக்கும் இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணுங்கிற அந்த லிமிட் வந்து கிடையாது. பட் 3 லிட்டர்ஸ் இஸ் ஃபைன். 3 to 3.5 லிட்டர்ஸ். அது ஒவ்வொருத்தவங்களோட வெயிட்டை பொறுத்தும் ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளை பொறுத்தும் மாறும். இப்படி ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மெயினாக நம்ம என்னன்னாக்கா 2 குரூப், இருதய பாதிப்பில் உள்ளவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்பில் உள்ளவங்களுக்கும் தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேஷண்ட் ப்ரொஃபைல் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி வியாதி உள்ளவங்களுக்கே நிறையா யூரின் போவாங்க. அவங்களுக்கு தண்ணியோட ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லை. டியூபுலார் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய கிட்னி வியாதிகள் இருக்குது, அவங்களுக்குலாம் தண்ணியோட அளவு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா இன்னும் மோசம்தான் ஆவாங்க. பட் மற்ற வியாதிகள் பார்த்தீங்கன்னா யூரின் கம்மியாக போகிற வியாதிகள் இருக்கும். கால் வீக்கம், முக வீக்கம் இதெல்லாம் வரும். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு நீர் மாத்திரைகள் கொடுப்போம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு எவ்வளோ யூரின் போகிறாங்களோ நேச்சுரலாக அவங்களுக்கு இருக்குதோ அதை விட ஒரு 200 ml 250 ml எக்ஸ்ட்ரா மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்களோட உங்களுக்கு ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னாக்க ஹார்ட் பம்பிங் இன்னும் மோசமாகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது. அடிக்கடி நமக்கு அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு அட்மிஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நமக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த 2 குரூப்பை தவிர்த்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா எஸ்பெஷலி ஸ்டோன்ஸ் வர்றவங்க இவங்களுக்குன்னா எவ்வளோ தான் நமக்கு இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே தண்ணி அதிகமாக குடிக்கிறது நல்லது கிடையாது, கெடுதி தான். 4.5 லிட்டர்ஸுக்கு மேலே ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறதுலாம் அது வாட்டர் இன்டாக்சிகேஷன் சொல்லுவோம். ரொம்ப அதிகமாக தண்ணி எடுக்கிறது சில நேரங்களில் வந்து சோடியம் அங்கே அந்த உப்பில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு ரிஸ்க் இருக்குது. அவங்களுக்கு தாகம் இருக்கிற அளவுக்கு அளவாக ஒரு 3 லிட்டர்ஸ் 3.5 லிட்டர்ஸுங்கிறது இட் இஸ் ஃபைன், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக தாகம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணலாம். நிறைய பாலியூரிக் டிசார்டர்ஸ்னு இருக்குது. நம்ம டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளையில் சுரக்கக்கூடிய சில ஹார்மோன் பிரச்சனை, அந்த ஹார்மோன் சுரந்தும் வெளியில் வேலை செய்கிறதுக்கு உண்டான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். யூரின் பச்சை தண்ணி மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு நமக்கு சோடியம்லாம் ரொம்ப கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது சில நேரங்கள் சில மாத்திரை மருந்துகள்லையும் வரும். அது நேச்சுரலாகவே சில நேரங்களில் வியாதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. இது போக நம்ம நார்மலாக ரொம்ப டயபெட்டிஸ் மெல்டன் சொல்கிறோம் இல்லையா, சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துட்டு அதெல்லாம் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணுமே தவிர தாகம் எடுக்குதுங்கிறதுக்காக அதிகமாக 4 லிட்டர் 5 லிட்டருங்கிறது எடுக்கிறது நல்லது கிடையாது. ஒரே நேரத்தில் வந்து 1 லிட்டர் குடிக்கிறது சரியான முறையா சார்? இல்லை, ஒரே நேரத்தில் 1 லிட்டர் குடிக்கிறது சரியான முறை கிடையாது. தாகம் எடுக்கும்போது குடிச்சிக்கிறது தான் பெட்டர். ஓகே சார்.